வண்டி வராது இல்ல, லைட்டா எச்சில நிக்குது. இவர் முன்னாடி எச்சில நிக்கல, இன்னும் வர சொல்ல வண்டி வரப்பதே இல்ல. எப்படியா பையா பாடு வண்டியை நவுத்துறா சும்மா சொல்லினே ரெடி பண்றதுக்கு போலீஸ் இன்சர்ட் பண்ண இன்சர்ட் போன் பண்ண பேசுறேன். நானும் அப்படிதான் பேசுறேன். நீங்க மயிலடா எவடே கப்பால் திருப்பி அடிப்பேன். நான் எங்க பெரிய மயில் மாதிரி பேசுகிறேன். வண்டி இடிச்சது இல்லாம பேசுங்க. 10 வருடத்துக்கு பிறகு ஸ்டாலின் முதல் முறையா முதல்வரான இந்த முதலாம் ஆண்டு ஆட்சியிலேயே காவல்துறைக்கு முன்பாக ஒரு சாமானிய மனிதனை பொது இடத்துல வச்சு ஒரு திமுகவை சார்ந்த நிர்வாகி இந்த அளவுக்கு அடித்து துன்புறுத்தி கொலை மிரட்டல் விடும் அளவிற்கு இவர்களின் ஆட்சி இருக்கு என்றால் மீண்டும் இவர்கள் ஆட்சி வேண்டுமா என்று எண்ணி பாருங்கள். ஆட்சி முடிய போகின்ற இந்த சூழலில் கூட இந்த திமுகவினரின் அராஜகம் பொதுவெளியில் இந்த அளவிற்கு இவர்களின் அராஜகம் இருக்கும் என்றால் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நிலைக்கு ஆளாவார்கள் என்பதை நீங்களே சிந்தித்து பார்த்து கொள்ளவும். நான் ஒரு அப்பாவி இளைஞர், இப்படி அவர் தவறாக கூட மோதிட்டு இருந்தால் கூட அது சரி செய்யக்கூடிய பொருள் தானே. அந்த இளைஞன் அவங்க அம்மா மீது சத்தியமிட்டு சொல்கிறான். அப்போ கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு கும்பலாக அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அந்த இளைஞனை அசிங்கமாக காதில் கேட்க முடியாத வார்த்தைகளை கேட்குறீங்க. இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற இந்த திமிரில் நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் 2026 மக்கள் சரியான பதிலடி தருவாங்க. திமுகவினரோட மனசாட்சி எதிர்பார்ப்பது நம்மளுடைய முட்டாள்தனம். ஏன்னா சென்னை தலைமை காவல் நிலைய அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு சமூக தலைவர் மீது ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் தாக்குகிறது. அதை தற்காத்து கொள்ள அதை எதிர்த்து தாக்குதல் நடத்திய அண்ணன் ஏர்போர்டு மூர்த்தி மேலே டாசு வழக்கு பாய்ச்சி சிறையில் வச்சிருக்கிற கட்சி தானே இந்த திமுக கட்சி. அப்படியே இடிச்சிருந்தாலும் காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்து விசாரணை பண்ணி அதுக்குண்டான நஷ்டீடை வாங்கிட்டு போகலாமே. அதை விட்டுட்டு பொது இடத்துல வச்சு ஒருத்தனை எப்படி தாக்க முடியுது, கை நீட்டி எப்படி அடிக்க முடியுது? மனசாட்சி உள்ளவன், நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவன், அந்த மாதிரிலாம் எத்தாப்பில் இருக்கிறவங்கள காயம் படுற மாதிரி வார்த்தைகளையும் பயன்படுத்த மாட்டான், கை நீட்டியும் தாக்க மாட்டான். இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற இந்த மமதையில் திமுகவை சார்ந்த ஒவ்வொருத்தனும் நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கு திமுக தலைமை பதில் சொல்லும். அது 2026 தெரியும்.